என்னங்க எல்லா வழியும் மூடிடுச்சு, யாரும் உதவி பண்ற மாதிரி இல்ல, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஏதோ நம்ம ஒரு நசீப்ல இருந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு, மனசு பாரமா இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப கவலையோட இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு துவா நான் சொல்றேன். இப்பதான் இந்த சேனல் நீங்க பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேர் 4 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஷேர் பண்றது மூலியம் யாராவது ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டாம், இருக்கவும் வரவும் வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உபயோகமா இருக்கும். அதுக்காக நீங்க ஷேர் பண்ணுங்க. என்னன்னா நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது தீர முடியாத ஒரு பிரச்சனை, மனசு வலி, வேற எதுவுமே செய்யவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில அவருக்கு வந்துச்சுன்னா உடனே அவங்க சஜ்தாக்கு போயிடுவாங்களாம். சஜ்தாக்கு போயிட்டு இந்த துவாவை ஓதுவாங்களாம். யா ஹய்யும் யா ஹய்யும் பி ரஹமதிக அஸ்தகீஸ். ரொம்ப ஈஸியா இருக்கும். திருப்பி திருப்பி சொல்லி பாத்தீங்கன்னா வந்துரும். யா ஹய்யும் பி ரஹமதிக அஸ்தகீஸ் அப்படின்னு சொல்லிட்டு துவா ஓதுவாங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்றுமே உயிரோட இருப்பவனே, எல்லா விஷயத்தையும் எல்லோரையும் சமாளிப்பவனே, என்னுடைய இந்த கஷ்டத்திலிருந்து என்ன விடுவித்துரு, உன்னுடைய ரஹமத்தை தேடி வந்திருக்கேன் யா அல்லாஹ், என்னைக்கும் உயிரோட இருப்பவனே, எல்லாத்தையும் சமாளிக்க கூடியவனே, உன்னுடைய ரஹமத்துக்காக நாங்க வந்திருக்கோம், நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்ஷா அல்லாஹ் நீங்க மனசார நீங்க சஜ்தா செஞ்சு துவா கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு உதவி செய்வாங்க. அல்லாஹ் மேடம் நம்பிக்கையோட சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க, கமெண்ட்ல சுப்ஹான் அல்லாஹ் எழுதுங்க. அல்லாஹ் ஹஃபீஸ்.